பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் பதிவு, இரு பாலினருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் காலம் எப்பொழுது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். எப்பவுமே நம்ம பொதுவாக ஜோதிடர்கள் மட்டுமல்ல, அனைவரும் எல்லா மக்களுமே நம்ம கேட்குறது குரு பலன் எப்பொழுது அப்படி தான் நம்ம பொதுவாகவே கேட்பாங்க. குரு பலன் வந்துடுச்சா என் பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. நம்ம அதை மட்டும் இல்லாமல் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் என்ற ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 ஆகிய இடங்களில் கோச்சார குரு இருக்கும் சமயத்தில் திருமணம் நடைபெறும். எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, இப்போ மேஷத்தில் சுக்கிரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருந்தாருன்னா, அப்போது மேஷம், சிம்மம், தனுசு, மிதுனம், துலாம், கும்பம் மற்றும் ரிஷபம், மீனம் இந்த ராசியில் கோச்சார குருனா, இப்போ தற்பொழுது எங்கள் குரு இருக்கிறார் நம்ம தெரியும் இல்லையா, அந்த குரு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆணுக்கு திருமணம் நடைபெறும். அப்போ இதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற ராசிக்கு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் நம்ம செவ்வாய் நின்ற ராசிக்கு 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இடங்களில் குரு பயணிக்கும் போது திருமணம் நடைபெறும். இப்போ ஆணாக இருந்துச்சுன்னா சுக்கிரனையும், பெண்ணாக இருந்துச்சுன்னா செவ்வாயும் வைத்து நாம் பார்க்க வேண்டும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி ஆகிய 3 கோள்களையும் கோச்சார குரு தொடர்பு பெறும் காலம், அந்த காலத்தில் திருமணம் யோகம் நடைபெறும். இது பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகருக்கும் பொருந்தும். இந்த சுக்கிரன், செவ்வாய், சனி இந்த 3 கோள்களையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சுக்கிரனோட சேர்ந்து செவ்வாயை பார்த்து சனியோட நட்சத்திரத்தில் அமர்ந்து இதே மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் கோச்சார குரு தொடர்பு கொள்ள வேண்டும். இதே மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் வைபவம் தேடி வரும். இனிமேல் நம்ம இந்த குரு பலன் வந்துருச்சா அப்படின்றத அது மட்டும் பார்க்காம இதே மாதிரி நம்ம சில விதிமுறைகளையும் நம்ம பின்பற்றி திருமணம் எப்பொழுது நம்ம வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.